நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட அனுமதி கேட்க வந்தியா? ஆமா, அதுக்கு என்னப்பா அவசியம்? நானும் அர்ச்சனா கிட்ட இதுதான் சொன்னேன். பெரியப்பாக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னேன். ஆனா இவதான் பிடிவாதமா உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கணும்னு சொன்னா. நீங்க கோவப்படக்கூடாதான். ஓஹோ, சரி, உன் இஷ்டப்படியே பண்ணுப்பா. போயிட்டு வா. கேட்டியா? பெரியப்பா என்ன சொன்னது கேட்டல? தேங்க்யூ பெரியப்பா. பெரியப்பா கிட்ட பேசிட்டு வந்தியா? அவர்கிட்ட பேசிட்டேன். நல்ல வேலை செஞ்சப்பா. இப்போ பேசும்போது இது சின்ன விஷயம்தான், ஆனா அலட்சியப்படுத்தினா பெரிய விஷயம் ஆயிடும். இல்லம்மா, அதனாலதான் நானே நேரா போனேன். என்ன சொன்னாரு பெரியப்பா? அவர்கிட்ட கேட்டதுக்கு சரி போ அப்படின்னாரு. அப்படியா? அப்போ விஷயம் முடிஞ்சு போச்சு. நல்ல காரியம் பண்ண. நீ பேசிட்டு வந்ததுனால சரியா போச்சு. இனிமேலாவது கவனமாரு என்ன? அர்ச்சனா, சீக்கிரம் ரெடியாக, நம்ம கிளம்பணும்ல. அப்படியா? என்ன அப்படியாங்கிற? அதான் பெரியப்பாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டாருல, சீக்கிரம் கிளம்ப, எல்லாம் லேட் ஆயிடும். ஆனா பெரியப்பா நம்ம கிட்ட நேரடியா போயிட்டு வான்னு சொல்லலையே. அவர் கோவமா தானே போன்னு சொன்னாரு. கோவமாவா? ஆனா அவர் ஏன் கோவப்படணும்? தெரியல, ஆனா அவர் பேசின விதம் கோவமா தான் இருந்தது. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் தான் தெளிவா போயிட்டு வான்னு சொன்னார்ல. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுறியா? சரி, நான் முதல்ல என்ன ஷூட் பண்ண சொல்ல. கார்த்திக், நாம போக வேண்டாம். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அர்ச்சனா? நீ தானே இப்ப சொன்ன பெரியப்பா கிட்ட கேட்டு வாங்க போலான்னு. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போனா சரியா இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. இப்ப நமக்கு பெர்மிஷன் கிடைச்சாச்சு, பெரியப்பா கிட்டயும் பேசியாச்சு. அப்புறம் நீ வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரியும் கார்த்திக். என் கண்ணு முன்னாடி தானே பெரியப்பா உங்களை போன்னு சொன்னாரு. ஆனா அவர் மனசார சொல்லலன்னு மட்டும் எனக்கு தெரியும். மனசார சொல்லிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாரு, அன்பால போயிட்டு வாப்பான்னு சொல்லிருப்பாரு. எனக்கு என்னமோ அவர் வெறுப்பா சொன்ன மாதிரி தான் தெரியுது. அர்ச்சனா, நீ ஏன் இப்படி பயந்துட்டே இருக்க? அவர் மறுக்கிறதா இருந்தா அதை நேரடியாவே சொல்லிருப்பாருல. எதையும் அவர் மனசுலயே வச்சுக்க மாட்டாரு. இல்ல கார்த்திக், எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா பெரியப்பா கோவத்தோட தான் இருக்காரு. அர்ச்சனா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? எப்பவுமே பயம் தானா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில தனியா போலானா எப்பவுமே உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் தான் தோணுது. எத்தனை கேள்விகளை நடுவுல கொண்டு வர. நம்ம என்ன இன்னும் குழந்தைங்களா? சொல்லு. இப்ப பிரச்சனை அது இல்ல கார்த்திக். பெரியப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முறைன்னு இருக்குல்ல. வீட்டுல இருக்கிறவங்க மனசு வருத்தப்படுற அளவுக்கு, புண்படுற அளவுக்கு நாம ஒரு விஷயத்த செய்வோமா கார்த்திக்? ஞாபகம் இருக்கல, போன தடவை நம்ம யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்காம டிரைவிங் கத்துக்க போனோம். அந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. ஏதோ அப்பா வந்து விஷயத்த சமாளிச்சதுனால தப்பிச்சோம். கார்த்திக், நம்ம தனியா இருக்கிறவங்க இல்ல, வீட்டுல குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். அதனால எல்லாரையும் கூட கூட்டிட்டு போறதுதான் நல்லது. அப்பதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஜெயில் வாழ்க்கை என்ன சொல்றது? எனக்கு புரியுது கார்த்திக். உங்க மனசுல வர கேள்வி எல்லாமே கரெக்ட் தான். சில நேரத்துல ஏன் மனசுக்கும் அப்படிதான் தோணும். தனியா எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணும். ஏன் இஷ்டப்படி செய்யணும்னு தோணும். எங்க போகணும் அங்க போகணும்னு தோணும். ஏன் இஷ்டத்துக்கு ஐ மீன் நாம எல்லாம் ஒரு முறையா வாழறவங்க. இத எப்படி நம்ம ஜெயில் வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? அர்ச்சனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. உன் மனசுக்கு நாம போக வேண்டாம்னு தோணுச்சுன்னா சரிதான், நாம போக வேண்டாம். இந்த பிளானையே நான் உனக்காக தான் போட்டேன். அதுல நீயே சந்தோஷமா இல்லைன்னா அப்புறம் நான் போறேன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நீ தயவு செஞ்சு இவ்வளவு டென்ஷன் ஆகாத அர்ச்சனா, எல்லாம் சரியாயிடும். பாட்டிமா, பாட்டி பழம் கொண்டு வந்திருக்கேன். அடியே தனா, என்ன பாட்டிமா? என் ரூம ஒரு முறை சுத்தப்படுத்திரு. சரி. அந்த மிஷின்ல கிளீன் பண்ணு, புரியுதா? ரூம் பூராவும் அந்த ஜிம்மியோட முடிதான் கொட்டி கிடக்குது.
அப்படி சுத்தப்படுத்தாம விட்டுட்டீனா வந்தன மாதிரி எனக்கும் ஜலதோஷம் பிடிச்சிரும் சொல்லிவிட்டேன். சரிங்க பாட்டிமா, உடனே சுத்தம் பண்ணிடுறேன். வணக்கம் பாட்டி. வணக்கம் வந்தனா. வா 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 வா. வணக்கம் பாட்டி. நல்லா இருப்பா. பார்த்தனா 2 பேரும் நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உட்காருங்க. சரி பாட்டி, வா வந்தனா. பாத்து மெதுவா உட்காரு. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பாட்டி, இவளோட அம்மா எல்லாரையும் விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க. ஆ, ஆ, அம்மா சித்தி எல்லாம் எங்க? ஆளையே காணும். ஆ, உனக்காக தான் அவங்க போயிருக்காங்க. சீமந்தத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்க போயிருக்காங்க. அவங்க உனக்காக தான் ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்றாங்க. ஆஹா, ஆமா பாட்டி, அம்மா எனக்கு வேலை கொடுத்துருக்காங்களே. நான் சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிடுறேன். அர்ச்சனா கூட வீட்டுக்கு வராள்ல? ஃபோன் பண்ணி அவளுக்கு. ஆமாப்பா, முதல்ல அவளுக்கு தான் ஃபோன் பண்ணணும். போன தடவை மாதிரி அவளை மறந்துட கூடாது. அதானே. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையோட அத்தைய நீங்க தனியா கூப்பிடணும். சரி அவங்கள சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி. அவங்கள எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஆ, பாட்டி, ஜிம்மி எங்க? அது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. போ, உள்ளதா இருக்கு, போய் பாரு. ம், சரி. மெதுவா போ. அக்கா வாங்க. கார்த்திகோட ஸ்வெட்டர் தான் தேடிட்டு இருக்கேன். எங்க வச்சேன்னே ஞாபகம் இல்ல. குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அவன் ஹாஃப் ஸ்வெட்டர் தான் போட்டுக்குவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அட, இதோ இருக்கு. கார்த்திக் என்கிட்ட 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டான். ஆனா எனக்கு தான் ஞாபகம் இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. கார்த்திக் அவங்க பெரியப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டான்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. இல்ல, ஏன் நம்ம கார்த்திக் பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான்ல? கார்த்திக் அவன் பெரியப்பாவை பார்க்க வந்திருந்தாம்மா. மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்ல. அவன் எதுக்காக வந்தான் தெரியுமா? அர்ச்சனாவை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி கேட்க வந்தான். என்ன? ஆனா இத பத்தி நான் கார்த்திக் கிட்ட கேட்டனே அக்கா. கார்த்திக் இதத்தான் பேசிட்டு இருந்தானா? நான் பாட்டுக்கு ஏதோ. ஆனா அர்ச்சனா கூட பேசிட்டு இருந்தாளே. அட கடவுளே, 2 பேரும் வெளியே போக ஆசைப்பட்டாங்களா? நான் பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வராங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டேன். பெரியவரும் அவன் ரூமுக்குள்ள வந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா கார்த்திக் உங்களை தேடி வருவான், மன்னிப்பு கேட்பான், மனசுக்குள்ள அவன் செஞ்ச தப்ப உணர்ந்திருப்பான்னு சொன்னேன். கார்த்திக்கோட முகத்துல வருத்தப்பட்டதுக்கான அறிகுறியே இல்ல சாந்தி. இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா. இன்னும் அவன் சின்ன குழந்தை கிடையாது. இத கூட அவனால புரிஞ்சுக்க முடியலையா? எல்லையை தாண்டி போறான். கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எப்படி அவன் இதை அலட்சியப்படுத்தலாம்? நீ கொஞ்சம் அமைதியா இரு சாந்தி. இப்படி டென்ஷன்லாம் ஆகாத. ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. இத நீ பெருசா எடுத்துக்காத. நான் நந்தினி கிட்ட வேற போய் பேசணும். போயிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி, மாம், உட்காருங்கம்மா. புக்கு படிச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, கவனமா இருக்கணும். உன் அத்தை முன்னால இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காத. அட, இது எந்த புக்கு? மாப்பிள்ள உனக்கு பரிசா கொடுத்த புக்கு தானே இது? நந்தினி, உங்க அப்பா மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஊர்ல இருந்து எப்பமா திரும்பி வராரு? அவர் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு. வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. சரி சரி, அப்படின்னா சரிதாம்மா. ஆனா நந்தினி, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க போறேங்கறத உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டியாமா? ஆமா, இப்போ அத்தை வேற வந்திருக்காங்கல்ல, அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்கம்மா. அம்மா பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க?
உட்காருங்க. அம்மாவுக்கு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மாமியாருக்கு மருமக ஒரு நாள் பிறந்த வீட்டுக்கு போனா கூட பிடிக்காது தெரியுமா? ஆனா ஓ மாமியார் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. அக்கா, நந்தினி புகுந்த வீட்டுக்கு போய் அவங்கள ஒருத்தி ஆயிட்டா. நம்ம வீட்டுக்கு வரதே ரொம்ப குறைவு. சரிம்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இவளை வந்து கூட்டிட்டு போய் சொல்லு. எப்பமா வராரு? ஊர்ல இருந்து வந்த உடனே கூட்டிட்டு போவாரு. அவர் வரும்போது மாமனார் மாமியாரையும் கூட கூட்டிட்டு வர சொல்லு. புரியுதா? இல்ல நானே போய் அவங்கள பாத்துட்டு வரவா? உன் வீடு குடும்பத்தை பாக்குற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போற மாதிரி இல்ல. ஆ ஆ, நிச்சயமா அக்கா. உங்களுக்கு சாப்பிட நேரம் ஆயிடுச்சே, வாங்க. ஆ. அம்மா நந்தினி, நீயும் வாமா. அடேங்கப்பா, பொரியல் ரொம்ப ருசியா இருக்கே. ஆமா தம்பி, நீயே கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ம். கார்த்திக், அந்த போல எடுத்து கொடுங்க. ஆ. பெரியப்பா, அர்ச்சனா, வெளியே போறதா சொன்னீங்களே, போலையா? அது வந்து நாங்க போல. பெரியப்பா, உங்க பெர்மிஷன் இல்லாம என்னைக்காவது போயிருக்கோமா? இன்னைக்கு மட்டும் எப்படி எங்களால போக முடியும்? நான் உங்களை தடுக்கவே இல்லையப்பா. வந்து நீங்க தடுக்கல இருந்தாலும் நீங்க போகாம இருந்தது நல்லதா போச்சு. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க பெரியப்பாவுக்கு பிடிக்கல, நீங்க போகல. இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. பெரியவங்க பேச்ச எப்பவுமே மதிக்கணும். நாளன்னைக்கு அர்ச்சனாவோட பிறந்த வீட்ல நம்மள வந்தனாவோட சீமந்தத்துக்காக கூப்பிட்டிருக்காங்க. அப்படியா? மருமக வீடும் எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவை நான் பார்த்தாச்சு. மத்தவங்களும் எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும்ல. ஆமாமா, நிச்சயமா. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களாம் தானே போவீங்க? ஏன்னா அண்ணாக்கு வேற உடம்பு சரியில்லை. கார்த்திக், நீ அண்ணாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, பெரியப்பாவை நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்காக யாரும் துணைக்கு இருக்க வேண்டாம். அவங்க உங்க வேலையை பார்த்தா போதும். நான் நல்லா தான் இருக்கேன். அர்ச்சனா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பா கூட ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. நீங்க வாங்க, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பாருங்க, லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. எடுத்துட்டு போங்க, மறக்காம சாப்பிட்டுடுங்க. தேங்க்யூ. ஆனா கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்னை என் ஃப்ரெண்டு வீட்ல இறக்கி விட்டுருங்க. லக்ஷ்மி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என்ன, நான் லேட்டா போனா என்னவா? லக்ஷ்மி, எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. நீ டிரைவரை கூப்பிட்டு போயேன். இல்ல கார்த்திக், வீட்டு பொண்ணு டிரைவர் துணையோட போறது அக்காக்கு பிடிக்காது. நீயே கூட்டிட்டு போ. பாத்தீங்களாமா, தினம் இவரு லேட்டா போறது பத்தி கவலை இல்லையா? ஆனா நான் கேட்டதும் பஞ்சுவலை பத்தி பேசுறாரு. என்ன பேசுற நீ? எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாடுதானா? உன் வேலை நீயே பாத்துக்கோ, என்னால வெயிட் பண்ண முடியாது. சரி அண்ணா, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். உங்க ஹெல்ப் ஒன்னும் தேவையில்ல, நீங்க போங்க. என்ன கார்த்திக் இந்த மாதிரி பேசுற? ஏன் இந்த மாதிரி வெறுப்பா பேசிட்டு இருக்க? அம்மா, நீங்க பாத்துட்டு தானே நான் இருக்கீங்க. உன்னதான் பாத்துட்டு இருக்கேன். சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோவப்பட ஆரம்பிச்சிட்டியே. லக்ஷ்மி விளையாட்டுக்கு தானே பேசினா, ஏன் உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதா? அம்மா, ஏமா? போதும், வாயை மூடு கார்த்திக். வர வர உனக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அன்னைக்கு மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ்வளவு கோவப்பட்ட, எங்களை கண்டுபிடி பேசினேன். நீ வர வர எதையும் புரிஞ்சுக்காம பெரியப்பா கிட்ட ஒரு வார்த்தை. சாரிமா, இப்பெல்லாம் ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு எனக்கே தெரியல. ஐம் ரியலி சாரி. பெரியப்பா,
நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். ம், போயிட்டு வா. இப்பெல்லாம் என் மேல இருக்க கோவத்தை உங்க மேல காட்டுறான்னு நினைக்கிறேன். அவனோட சுபாவம் மாறிக்கிட்டே வருது. மனசுக்குள்ள வேற எண்ணங்கள் வரும்போது மனிதனுடைய சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் அவன் தான் இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் பண்றான். அக்கா இங்க அவங்க பூஜையில உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? கஷாயம் போட்டு தரட்டுமா? வேண்டாம், நீ எனக்கு மஞ்சப்பொடி போட்டு பால் கொண்டாந்து கொடு. ம். கொஞ்சம் டயர்டா இருக்கு. உங்க எதிரிங்க தான் உங்களை பார்த்து பயப்பட தனசேகர் சார். அட மகான் சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 வணக்கம், வாங்க. வணக்கம். 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 இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயமே தெரிய வந்தது. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். உடம்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதான் அம்மாடி சாந்தி, டிஃபன் டீலாம் குடுமா. இதோ. சரி. வாங்க உட்கார்ந்து பேசலாம். சரி சரி, வாங்க. வாங்க வாங்க. அம்மா, யாரும்மா இவரு? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவராமா? இல்ல அர்ச்சனா, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவர் இல்ல. ஆனா நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட நிறைய ஃபைல்ஸ் இவரோட ஆபீஸ்க்கு போகும். பல வருஷம் நட்பு. அவரோட ஆபீஸ் நிர்வாகத்தை எல்லாம் தனி மனுஷனா இருந்து பாத்துட்டு இருக்காரு. உங்க பெரியப்பாவோட நம்பிக்கையான மனுஷன். நிறைய வேலைகளை இவர் பொறுப்புல விட்டுட்டு போவாரு. இப்படிப்பட்டவங்களோட நட்பு கிடைக்கிறதே கஷ்டம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. நான் நேத்துலேருந்து அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். மகான் சார் பேப்பர்ல காட்டின அளவுக்கு நமக்கு எந்த நஷ்டமும் இது வரைக்கும் ஏற்படலையே. நான் நேத்து கூட அவர்கிட்ட போன்ல பேசினேன். ஏன் அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு? எனக்கு என்னவோ அவர் அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு தோணுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம அக்கௌண்ட்ஸை நீங்க வேற யார்கிட்டயாவது ஒரு வாட்டி காட்டுங்க. ஓகே சார். இது என்ன அந்த சாம்பிள்ஸா? ஆமா சார், இந்தாங்க. சரி, நீங்க அந்த கிளையண்ட் கிட்ட பேசுறீங்களா? சார், அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. சாயங்காலம் ஊருக்கு வரும்போது அவர் உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாரு. அப்படியா? அவர் வரதா இருந்தா அவர்கிட்ட நம்ம பிசினஸ் நல்லபடியா முடிக்கணும். இந்த விசிட்லயே நமக்கு அவரோட கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சார், அவர் ரொம்ப பெரிய பார்ட்டி சார். கொஞ்சம் வருஷத்துலயே இந்தியாவில் அவருக்கு எல்லா இடத்துலயும் அவுட்லெட்ஸ் இருக்கு. பெரிய பேர் வாங்கியிருக்காரு. சரி, அவரோட ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வருது? 4 மணிக்கு வருது சார். வேணா இன்னைக்கு நைட் அவர் கூட உங்களுக்கு டின்னர் ஏற்பாடு பண்ணவா? ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்களேன். சொல்லுங்க சார். ஹோட்டல்ல வேண்டாம், எங்க வீட்ல. இப்பவே நான் பெரியப்பா கிட்ட இதை பத்தி பேசிடுறேன். அதுக்கப்புறமா அவரை ஏர்போர்ட்ல நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பிளான் என்னன்னு கேட்கலாம். நிச்சயமா சார். ஓகே.